சந்தேகம் இந்த வசனத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு எடுத்துச் சொல்வது, மனிதர்கள் நஷ்டவாளி என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில சிலரை மட்டும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் என்ன செய்கிறான், பதிவு செய்கிறான். இந்த வசனத்துடைய தொடர்ச்சியை பார்க்கும்போது சில செயல்களுக்குரியவர்களையே அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். அந்த செயல்களை யாரெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள். அந்த செயல்களுக்குரியவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த செயல்களை யாரெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அந்த செயல்கள் என்ன செயல்கள் என்று நம்ம பார்க்கும்போது ஒரு 4 விதமான கட்டளைகளை அல்லாஹ் என்ன செய்கிறார், மனித சமுதாயத்துக்கு சொல்லித் தருகிறார். இந்த 4 கட்டளைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த 4 கட்டளைகளை யாரெல்லாம் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக நஷ்டவாளிகள் தான் என்பதை உறுதியிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய 4 கட்டளை என்ன? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு நல் அமல்கள் புரிந்து உண்மையை போதித்து ஒருமையையும் போதித்துக் கொள்கிறார்களே இவர்களை தவிர. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை திருப்பி நன்றாக கவனியுங்கள். முதல்ல அல்லாஹ் சொல்வது ஈமான், இறை நம்பிக்கை கொள்வது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வது வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களில் ஈடுபடுவது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வது சத்தியத்தை, உண்மையை பிறருக்கு எடுத்துச் சொல்வது. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்வது பொறுமையையும் போதித்துக் கொள்வது. இந்த 4 செயல்களை, இந்த 4 இறைவனுடைய கட்டளைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ இவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மனிதர்களும் நஷ்டவாளி, காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டவாளி என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உயிர் வாழக்கூடிய அந்த கடைசி தருணம் வரை, இறுதி மூச்சு இருக்கும் வரை நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு எதுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 4 கட்டளைகள் நாம் இறுதி மூச்சு வரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். இறுதி மூச்சு வரைன்னா இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம பதிவு செய்கிறோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் இருக்கக்கூடாது. சில பேர் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, சில மக்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள்ல அல்லாஹ்வை கைவிட தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், பல்வேறு நற்காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த நற்காரியங்கள் நல்ல அமல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் இருக்குமான்னு கேட்டால் பல இடத்துல இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் நல்ல பள்ளிவாசலும் அவருமா தொடர்பில் இருப்பார். ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தொழுகைக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது. பள்ளிவாசல் பக்தம் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். எங்கப்பா அவர் பள்ளிவாசலுக்குள்ள தொடர்புல இருந்தாரு, எங்கே கொஞ்ச நாள் ஆளை காணுமே, அவர் பல வருஷமாச்சுப்பா, 1 வருஷத்துக்கு மேலேயாச்சு, பள்ளிவாசல் பக்கத்தே காணும், இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டா, சில நபர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பு வைப்பார்கள். எப்படி இருக்கும் என்றால், குறிப்பிட்ட வருடங்கள் அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு. அதற்கு பிறகு அவருடைய சூழல், வேலைப்படு என்று காரணம் காட்டி அந்த பள்ளிவாசலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை அவர்கள் துண்டித்து விடுவார்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, தொழுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு தோணும், திடீர்னு பார்த்தா 1 மாசம் பள்ளிவாசல் தொடர்புமா இருப்பார், ஐவேளை தொழுகையில் அப்படி ஈடுபட்டு இருப்பார். அடுத்த 1 மாசத்துக்கு பார்த்தா ஆளே இருக்கார், பள்ளிவாசல் பக்கம் அவருக்கு தொழுகைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. அது போன்ற நபர்களும் இருப்பார்கள். சிலரை எடுத்துக்கொண்டால் வாரத்துல ஒரு தடவை அந்த ஜும்மாவில் மட்டும்தான் பள்ளிவாசலை பார்க்க முடியும். என்ன வேலையா இருந்தாலும் ஒதுக்கிட்டு கடையை இழுத்து கூட்டிட்டு நினைச்சிருவாங்க, ஜும்மாவில் அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்பா ஜும்மாவுக்கு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய கட்டளையாச்சுல, இறைவன் இந்த நேரத்துல வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு விரைந்து வரணும்னு சொல்லிட்டான்ல, அப்ப அதை கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? ஜும்மா என்பது எவ்வளவு பெரிய ஒரு கட்டளை, ஃபர்து, ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக தொழ வேண்டிய கடமை என்று சொல்லி என்ன செய்வாங்க, தொழுகைக்கு அப்படியே பள்ளிவாசலும் நிறைந்து வழியும். அதுக்கு அடுத்த அசர் தொழுகை வரும். அங்கே பார்த்தீங்கன்னா இமாமுக்கு இக்காமத்து சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுங்க.
இமாம் நிற்பாரு, இகாமத்து யாருப்பா ஆள் வந்துருச்சா இகாமத் சொல்றதுக்கு, தொழுகை ஆரம்பிக்கணும், 4 மணிக்கு இகாமத்துன்னு வச்சுங்களேன். 4 மணி வரையுமே சில நபர்கள் வராது. சில நேரங்கள்ல வந்துருவாங்க. இகாமத்து சொல்றதுக்கு இருக்கும், அவர் இமாமும் அந்த முஅத்தின் மட்டும்தான் நிற்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சுன்னு சொன்னா இமாமும் பின்னாடி வந்து முஅத்தின், அவர் வலது பக்கம் இடது பக்கமும் அவரை தூக்கிட்டு போயிடாம யார் பாதுகாப்புக்காக ஒரு 2 பேர் நிற்பாங்க. மொத்தம் ஒரு சப்பு நிறைவதே ரொம்ப ஒரு ஆச்சரியமா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் தான் பல பள்ளிவாசல்கள் இருக்கு. ஏதோ ஒரு பள்ளிவாசல் இந்த நிலைக்கு நினைச்சிடாதீங்க. எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் ஜும்மாக்களில் நிறைந்து வழிந்துவதை காண்கிறோமோ அதற்கு அடுத்த வக்தாக இருக்கக்கூடிய அசர் தொழுகையில பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி இருப்பதை பார்க்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சப்பு வரும் சில பள்ளிகளில், அல்லது 2 சப்பு வரும், அவ்வளவுதான். எங்கே ஒரு கூட்டம், அந்த மக்கள் எங்கே போய்விட்டார்கள், ஜும்மாவிற்கு வந்தவர்கள் அடுத்த வக்தில் காணமே கேட்டோம்னா அதுல வந்து இது அதனுடைய அந்த உன்னதத்தை அவர்கள் புரியவில்லை. ஜும்மா என்பது ஒரு கடமை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை உணர்ந்து நம்ம வந்திருக்கிறோம்னா அசர் தொழுகையும் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அதுவும் இறைவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமை தானே. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அசருக்கு வரமாட்டாங்க, மக்ரிபுக்கு மட்டும் வருவாங்க, இஷாவை தொழுவாங்க. ஃபஜ்ர் தொழுகைனா என்னன்னே தெரியாது, ஃபஜ்ருக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது. துஹர் தொழுவாங்க, அசருக்கு இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபஜ்ர் தொழுதுருவாங்க, துஹர் அசரு மக்ரிப் ஏதாவது ஒரு வக்து என்ன செய்யறது, ஒரு தினசரி நீங்க எடுத்துக்கொண்டால் 5 வக்துல ஒரு 3 வக்து மட்டும் தொழுதுட்டு இருப்பாங்க, அல்லது 2 வக்து மட்டும் தொழக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான நிலையிலும் பலர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கட்டளையை ஏற்று இன்னொரு கட்டளையை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக பலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவது என்றால் எப்படி பின்பற்றுவது? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். யாரை பார்த்து குறிப்பிடுகிறான்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதை யாருக்கு அல்லாஹ் சொல்கிறார்? ஏற்கனவே இஸ்லாத்தில் இருக்கிறார்களே, தன்னை மோமின்கள் என்று மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அழைத்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஆரம்பமே விளையாடுங்க, ஒரு கட்டளையை ஏற்று இன்னொரு கட்டளையை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதென்றால் அதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆனா ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான் நம்மள்ட்ட, இரத்த நாளங்கள் எல்லாம் அந்த ஷைத்தான் ஓடிக்கொண்டிருப்பான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இறைவனுடைய கட்டளை எல்லாம் வந்து 1 2 அல்ல, நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமா? நம்ம எப்படிப்பட்ட காலத்துல வாழ்றோம்? ஏதோ ஒன்றை விரும்பினதை செய்யுங்க, முடிஞ்சதை செய்யலாம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் இறைவனுடைய சொல்லையெல்லாம் பின்பற்ற முடியாது என்று ஷைத்தான செய்வான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் ஏதோ ஒரு கஷ்டமானதை போன்று, ஒரு சுமையானதை போன்று, ரொம்ப ஒரு பிரமிப்பானதை போன்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பலருக்கு ஷைத்தான் ஏற்படுத்திடுவான். அதனாலதான் தொழுகை போன்ற இந்த அமல்கள் கூட பலருக்கு என்னது சுமையாக தெரிகிறது. உண்மையிலே தொழுகை என்பது சுமையான விஷயமா? யோசிச்சு பாருங்க. தொழுகை என்பது மூட்டு தூக்குற விஷயமா? சில பேர்கள் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக எப்படியெல்லாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும். இறை திருப்தியை பெறுவதற்காக திருமணமே செய்யாமல் காத்திருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். வேறு வேறு சித்தாந்தங்களில், வேறு வேறு சமூகத்திலே. ஏன்பா திருமணமே செய்யாமல்? நாங்கள் இறை ஊழியம் செய்கிறோம், இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்து விட்டோம், அதனால எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் தியாகம் பண்றோம். ஏன் அப்படி நாங்கள் செய்தால்தான் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் நம்புறாங்க. சிலரை பார்த்தா உடலை வருத்திக் கொள்கிறார்கள், உடலை கீறி கிழித்துக் கொள்கிறார்கள், கடுமையான முறையில பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாம் எப்படி செய்யறாங்க? ஒரு வணக்கம் செய்யறாங்க. இது ஒரு இறை வணக்கமாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப இப்படியான வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உடலை கிழிக்கிற மாதிரி, உடலை வருத்திக்கிற மாதிரி, அல்லது திருமணம் செய்யாம அந்த மாதிரி எல்லாம் இறைவனுக்காக முழுமையாக முற்றும் துறந்த முனிவர் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க வாழ்க்கையை கழிங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? அப்படியாக தன்னைத்தானே கஷ்டப்படுத்தக்கூடிய கட்டளைகளே அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பாருங்க.
திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு உயிரையும் எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு உட்பட்டே தவிர இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒரு கட்டளையை மக்களுக்கு சொல்கிறான்னு சொன்னா அந்த மக்களால் செய்ய முடியக்கூடிய கட்டளை தான் அல்லாஹ் செய்வான், கொடுப்பான். அவங்கள மீறி, சக்திக்கு மீறி அவங்களே வருத்திக் கொள்ளக்கூடிய, துன்பப்படுத்தக்கூடிய எந்த ஒரு கட்டளையுமே இறைவன் நமக்கு கொடுக்கவே கிடையாது. ஆனா நம்ம உள்ளத்துல சைத்தான் அப்படி போடுவான், அது அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாம் எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமாப்பா, இந்த காலத்துக்கு அது ஏற்றுமா, அது சரி வருமா அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையை எடுத்துக்கிறோமே, தொழுகை என்பது ரொம்ப கடினமானதா? ஐவேளை, ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகணும். ஐவேளை தொழுகிறதுனா மணிக்கணக்கில் வந்து பள்ளிவாசலே வந்து கிடக்கிறதா? ஒரு பக்தருடைய தொழுகை எடுத்துக்கொண்டால் மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கும் ஒவ்வொரு பக்துக்கும் எல்லாம் அடுத்தடுத்து டயத்தை பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் காலையில் எழுந்தவுடன் தொழக்கூடிய தொழுகையாக ஃபஜ்ர் தொழுகை, அதற்கு பிறகு சுகர், சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகுதான், அதற்கு பிறகு அசர், மகரிப், இஷா, இவ்வளவுதான். இதற்கிடையில் ஒரு நீண்ட இடைவெளியை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இதற்கிடையில் நம்ம குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள், பல்வேறு உழைப்புகள், இறைவனுடைய அருளை தரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நம்ம ஈடுபட்டுக் கொள்ளலாம். இந்த உலகத்திற்கான தேவைகளுக்காக இறைவன் நமக்கு அவ்வளவு நேரத்தை தந்திருக்கிறான். தூங்குவதற்கு அவ்வளவு நேரத்தை தந்திருக்கிறான், உழைப்பதற்கு அவ்வளவு நேரத்தை தந்திருக்கிறான். இறைவன் எதிர்பார்ப்பது ஒரு நாளில் ஐவேளை தொழுகை. மிஞ்சி போய் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட வராது. இந்த ஃபர்ல மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கு மீறி விருப்பப்பட்டு நீங்க சுன்னத்து தொழுகிறது, உபரி தொழுகிறதுலாம் அடுத்து. முதல்ல ஃபர்லே இங்க பல பேர் கேள்விக்குறியாவோட இருக்குது. பல்வேறு நபர்களுடைய வாழ்க்கை வந்து ஃபர்ல தொழுகைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்குது. அப்ப இந்த மாதிரி நிலையில் இருந்து நாம ஃபர்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளில் ஒன்றை ஏற்று இன்னொன்றை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. ஆனா பலரை பார்க்கிறோம், இது என்ன கஷ்டமான தொழுகைங்கிறது, சரி தொழுகைக்கு வந்துட்டோம், பெரிய நம்மளை வருத்திக்கிற மாதிரி எல்லாம் ஏற்படுத்திருக்கிறான். எந்த ஒரு சுமையுமே இல்லை. உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வகையிலும் இன்னும் பல்வேறு விதமான எந்த சிரமம் இல்லாத வகையில் தான் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒருவேளை ஒருவருக்கு நின்று தொழ முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குதா? நின்றே தொழ முடியல, எனக்கு சிரமம், கவலைப்படாதீங்க, உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழ முடியலையா? உட்கார்ந்து தொழ முடியல, உட்கார்ந்துதான் தொழுகணும் அப்படின்னு நல்லா சொல்லவே இல்லை, படுத்துக்கிட்டு தொழுவது. ஆக மொத்தத்தில் தொழுகையை நிறைவேற்று என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிற இதை கூட நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் யார்? இப்படிப்பட்ட ஒரு எளிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இலகுவான ஒரு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு எளிய ஒரு வழிமுறை இறைவன் தந்திருக்கிறான். இப்படி இருந்தும் கூட நம்முடைய மக்கள் பலர் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் 2 கட்டளைகளாக அல்லாஹ் விடுப்பது என்னன்னு கேட்டா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். முதல்ல ஈமான் கொள்ள வேண்டும், ஈமானிலே உறுதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு, கொள்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு, அடுத்து நாம் செய்யக்கூடிய முக்கியமான இறைவனுடைய கட்டளை வ அமிலு ஸாலிஹாத், நல்லறங்களில் ஈடுபடுவது, நல்ல அமல்களில் ஈடுபடுவது. அந்த அமல்களில் முதன்மையான அமல் தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மரணத்திற்கு பிறகு அமல்கள் குறித்து அல்லாஹ் விசாரணை செய்வதிலே முதல் விசாரணை தொழுகைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அமல்களை குறித்து அல்லாஹ் விசாரிக்கும் போது முதல் அமலாக எதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான்? தொழுதியாக அல்லாஹ் கேட்பான். அவனை நம்முடைய பல மக்களுடைய நிலை எப்படி இருக்குது? வாரத்துல ஜும்மா தொழுகையை மட்டும் தொழக்கூடிய வார முஸ்லிம்களாக படுறோம். வாரத்துல மட்டும்தான் அவர் முஸ்லிம்கள் நினைவு அவருக்கு வரும், அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றணும்னு நினைவு வரும். அதுலேயும் ஒரு வக்து தான், அடுத்த வக்து காணும். சிலர் இருக்கிறாங்க, அவர் அந்த ஜும்மா தொழுகை தொழுவது கிடையாது, பேர்ல மட்டும் பேரை வச்சுக்குவாங்க, அப்துல் காதர், இப்ராஹிம், ராவுத் பேர் இருக்கும். ஆனா பெயருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா பார்த்தா வருஷ முஸ்லீமா இருப்பார். எப்படின்னா பெருநாள் தொழுகை வருமா இல்லையா, அப்ப மட்டும் நம்ம ஒரு முஸ்லீமா இருக்குமே, முஸ்லீமுடைய வாப்பா அம்மா பிறந்துட்டோமே, அப்போ இது ஒரு பெருநாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த பெருநாள் தொழுகை தொழுதாதானே பெருநாள் கொண்டாடுற மாதிரி இருக்கும், அதுக்காக என்ன செய்யறது? அப்படி பெருநாள் வருஷத்துல 2 தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்களாக படுறாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தோம் சொன்னா மறுமையில வெற்றி பெற முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் சொல்கிறார், காலத்தின் மீது சத்தியமாக அவர்கள் நஷ்டவாளிகள். இந்த
இந்த உலகத்தில் அவர்கள் எத்தனை பெரிய சம்பாத்தியத்தை, பொருளாதாரத்தை அவர்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பல மக்களுக்கு அவர் முதலாளியாக இருந்தாலும் சரி, அவர் நஷ்டவாளிதான், அவருக்கு வெற்றி கிடைக்காது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது ஈமானில் உறுதியாக இருப்பதோடு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதோடு, அடுத்து நாம் செய்யக்கூடியது அமல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லறங்களில் ஈடுபட வேண்டும். இதிலும் குறிப்பாக தௌஹீத்வாதிகளாகிய நம்மிடத்தில் தான் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி இந்த விஷயத்தில் அதிகமாகும். அமல்கள் விஷயத்தில் ஏன் தெரியுமா? இப்போ ஒருவர் எந்த ஒரு இறை நம்பிக்கையில, அல்லாஹ்வை வைக்கிற நம்பிக்கையில உறுதியாக இல்லைன்னு வச்சுக்கிறங்க, ஷிர்க் வைக்கிறவரா இருக்கிறார். அவர் எவ்வளவுதான் நற்காரியத்தில் ஈடுபட்டாலும் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு ரத்த தானம் செய்யறார் ஒருத்தர், அவர் ரத்த தானம் செய்யறார், ஆனால் அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையில அவர் சரியான நம்பிக்கை வைக்கல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவரா இருக்கிறான்னு வச்சுக்கிறங்க. இப்ப ரத்த தானங்கிறது நற்செயலா இல்லையா, நல்ல அமலா இல்லையா? இந்த நல்ல அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா கேட்டா அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்கிறான். நற்செயல்கள் செய்யக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் இறைவனிடத்தில் கூலி கிடைக்காது. இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் இறை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்க சோலைகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஈமான்ல கரெக்டாக இல்லாமல், சரியாக இல்லாமல், அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை சரியாக வைக்காமல் இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு அவர் எவ்வளவு பெரிய தான தர்மம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சமுதாய பணிகளை அவர் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நற்காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, அது எல்லாம் சுக்குநூறாக விடும். நபியே, நீர் ஷிர்க் வைத்தாலும் உமது அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியை பாருங்க, எதுக்கு? நமக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை சரியானது வைக்காமல் அல்லாஹ்வுக்கு ஒருவர் இணை கற்பித்து விட்டால் அவர் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் யார் ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக ஒரு சின்ன அமல் செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இதையும் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அணு அளவு நன்மை செய்தவரும் அதனுடைய பலனை அங்கே காண்பார் அல்லாஹ் சொல்லிட்டார். அணுனா என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்பமான அணு அளவுக்கு ஒருவர் நன்மை செய்தாலும் அது அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அதற்கான கூலி மறுமையிலே கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு? மூமின்களுக்கு. யார் அல்லாஹ்வை சரியான ஒரு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இறைவனை நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சின்ன ஒரு அற்பமா நாம் நினைச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருவான், அதுக்கு கூட அல்லாஹ் கூலி தருவான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியத்தில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மையில இதெல்லாம் இருக்குதோ இது சாதாரண விஷயம் தானே, இது சின்ன விஷயம் தானே அப்படி நினைச்சு எதையுமே நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சகோதரரை நீங்கள் சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய புன்முறுவல் இருக்குது, ஒரு ஸ்மைல் பண்றோமா இல்லையா? ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் சந்திக்கும் போது என்ன நமக்கு மார்க் என்ன சொல்லுது? ஒருவரை நீங்கள் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. ஆனா சலாம் சொல்லும் போது நம்மை அறியாமல் ஒரு அனிச்சையாக சிலருக்கு ஒரு செயல்கள் ஏற்படும். என்னது? ஒரு ஸ்மைல். நமக்கு பிடித்தமான நபர்களை பார்க்கும்போது என்ன செய்வோம்? படுகடுனா சந்திப்போம், ஒரு புன்னகை போகுமா இல்லையா? இதை கூட நீங்கள் சாதாரணமாக அற்பமாக கருதி விடாதீர்கள். நீங்கள் ஒரு சகோதரரை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய புன்னகைக்கு கூட அல்லாஹ்விடத்திலே அது தர்மமாக பதிவு செய்யப்படுகிறது. எப்படிப்பட்ட இறைவன் பாருங்க. ஒரு இது யாருக்கு கிடைக்குது? இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவங்க அற்பமான நம்ம நினைக்கிறோம், நம்ம பார்க்கல சாதாரண விஷயம், அந்த சாதாரண விஷயமாக இருக்கக்கூடிய நற்காரியத்துக்கு கூட அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான், அதுக்கு கூலியாக நன்மையை பதிவு செய்கிறான். அப்ப இந்த அளவுக்கு சின்ன விஷயம், ரோட்ல போறோம், சாலையில் ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது நடு ரோட்ல பார்க்கிறோம், அல்லது மக்கள் நடந்து போகக்கூடிய ஒரு பாதையில கிடக்குது, ஆகா இது யாரும் காலை வச்ச வலிக்கு விழுந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன செய்யறாரு? ஓரமா தூக்கி போட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ நன்மை செய்யணும், மக்களுக்கு இடையூறாக வந்துடக்கூடாதுன்னு தூக்கி போட்டு போயிருப்பாரு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? இது ஒரு தர்மமாக ஒரு அமலாக பதிவு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியத்தை ஒருவர் சாலையில் செல்லும் போது அந்த சாலையிலே மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை எதையும் பார்த்தால்
அதை எடுத்து அவர் அப்புறப்படுத்தி விட்டால் அவருக்கு நன்மையாக அல்லாஹ் தர்மமாக பதிவு செய்கிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் கருணை உள்ளவனாக ரஹீமாக இருக்கிறான்னு பாத்தீங்களா? ஒரு சின்ன அமல் செஞ்சா கூட அல்லாஹ்விடத்துல அது பதிவு செய்யப்படும். இது யாருக்கு பதிவு செய்யப்படுது? இந்த கிரேட் யாருக்கு கிடைக்குது? ஏகத்துவவாதிகளுக்கு தான் கிடைக்கும். யார் சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம ஈமான் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அல்லாஹ் தருகிறான். அப்போ ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆஹா, இவன் சின்ன ஒரு அமல் செஞ்சாலும் இறைவிடத்திலே பதிவு செய்யப்பட்டிருவன். அப்ப இப்படிப்பட்டவன் பெரிய அமல் செஞ்சா, ஐவேளை தொழுகையில கரெக்டா இருந்தான்னு சொன்னா, திக்ருகள் செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, இன்னும் பிற அமல்களை அவன் செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? சின்ன அமலுக்கே இறைவன் அவனுக்கு பெரிய கூலியை கொடுக்குறான். அப்போ பெரிய அமல்களாக இருந்தால் அது இன்னும் நிறைய நன்மைகளை பெற்று இவன் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுவானே. ஏன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம கொள்கையில உறுதியாவோட இருக்கிறான். எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாயத்து கட்ட மாட்டேங்கிறான், தர்காவுக்கு போக மாட்டேங்கிறான், மௌலுது ஓத மாட்டேங்கிறான், சகுனம் பார்க்க மாட்டேங்கிறான், நல்ல நேரம் கெட்ட பார்க்க மாட்டேங்கிறான், பில்லி சூனிய ஏவலையெல்லாம் நம்ப மாட்டேங்கிறான். இவ்வளவு ஈமான்ல உறுதியா இருக்கிறானே. இப்ப இந்த நிலையில சின்ன அமல் செஞ்சாலும் இரண்டத்தில் பதிவு செய்யப்பட்டு விடும். இதன் மூலமாக அவன் சொர்க்கத்தை அடைந்து விடுவான். இப்ப என்ன செய்வது? இவனை சொர்க்கத்துக்கு செல்ல விடாமல் தடுப்பது எப்படி? இவனை எப்படிதான் நரகத்துல தள்ளுவது என்று ஷைத்தான் என்ன பண்றான்? நம்மிடத்துல ஒரு சில சூழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறான், சில சூழ்ச்சிகளை செய்கிறான். அவன் செய்யக்கூடிய முதல் சூழ்ச்சி என்ன தெரியுமா? நேரடியாக நம்மளை இணை வைப்பில் தள்ளுவது கிடையாது. எடுத்ததுமே நம்மளை வழிகேட்டில் கொண்டு போறது கிடையாது. முதல்ல அவன் எடுத்து வைப்பது என்னன்னா, இவன் ஈமான்ல உறுதியா இருக்கிறான். இந்த நிலையில இருந்து கொண்டு அவன் அமல் செய்து நன்மைகளை அதிகமாக பெற்றுவிடக் கூடாது. அதுக்கு என்ன செய்வது? முதல்ல அமல்கள்ல கை வைத்துக் கொள்வோம். அவன் அமல் செஞ்சாதான் நன்மை கிடைக்கும். அமலை செய்ய விடாம தடுப்போம். தொழுகையில் அலட்சியத்தை ஏற்படுத்துவோம். தொழுகையின் பக்கம் போவிடாமல் அவன் என்ன செய்வோம்? மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டத்தை போடுவோம். தொழுகையின் பக்கம் ஒரு சுமையான காரியத்தை போன்று, ஒரு கஷ்டமான காரியத்தை போன்று அவன் எண்ணத்தை ஏற்படுத்துவோம். பலருக்கு அப்படித்தானே ஏற்படுது. தொழுகையா? ஆனா தொழுகைங்கிறது கஷ்டமே கிடையாது. ஆனா ஒரு கஷ்டம் மாதிரி ஒரு பிரமிப்பு உள்ளத்துல ஏற்படுதுன்னு சொன்னா அது யார் ஏற்படுத்துறது? ஷைத்தான். காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியும் தான், எந்திரிச்சிடலாம் ஈஸியா உதறி தள்ளிட்டு. ஆனால் ஃபஜ்ருக்கு அந்த 3 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவர்கள் கூட, ஒரு 2 மணிக்கு எந்திரிக்கக்கூடியவர்கள் கூட சுறுசுறுப்பா எந்திரிச்சிருக்காங்க. 4-5 மணி ஆயிருந்துச்சுங்களேன், பாம்பு சொல்ல சத்தம் கேட்டுருச்சுன்னா எந்திரிப்போம். எந்திரிக்கும் போது ஷைத்தான் என்ன செய்வான்? டைம் இருக்கு பத்தாமத்துக்கு, இன்னொரு 1/2 இருக்குது, எதுக்கு நீ அவசரப்பட்டு எந்திரிக்கிற, கொஞ்சம் பிறண்டு படு. அப்படியே பிறண்டு படுவோம். முடிஞ்சிச்சு. அடுத்த மணியை பார்த்தா 6:30 மணி ஆகும். என்னடா இப்போதான் நான் பிறண்டு படுத்தேன், அதுல இருந்து 1 மணி நேரம் போயிடுச்சு தெரியாது. என்ன காரணம்? தான் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் உறங்க செல்லும் போது அவன் 3 முடிச்சுகளை ஷைத்தான் போட்டுறான். அவன் வந்து சுபுவோட நேரம் வருதுன்னு வச்சுங்களேன், இன்னும் தூங்கு நேரம் வரல, இன்னும் தூங்கு என்று சொல்றது என்ன ஏற்படுதா இல்லையா? இந்த ஃபஜ்ர் நேரத்தில் எந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, 1/2 hour இருக்குது, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, கொஞ்சம் பிறண்டு படுத்துட்டு போகலாமே. ஏதோ ஒரு கஷ்டமான காரியம் மாதிரி அதை வந்து ஒரு ஏற்படுத்தி இருக்கிறானா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சுமை நமக்கு எப்போ வருது? எதனால வருது? ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு நமக்கு அடிபணிஞ்சிடும். இந்த நேரத்தில் தான் நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஷைத்தான் சூழ்ச்சி செய்கிறான், இந்த சூழ்ச்சிகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்று ஒருவன் உதறி தள்ளிவிட்டு எழுந்து விட்டான்னு சொன்னால் அவனுடைய அந்த 3 முடிச்சுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஷைத்தானுடைய அந்த முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இரண்டாவதாக அவன் போய் உரு செய்கிறான்னு சொன்னா 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. 3ஆவதாக அவன் பள்ளியிலே வரிசையில் வந்து நின்று விட்டால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கையை கட்டி விட்டான்னு சொன்னா, தொழுகையில் ஈடுபட்டு விட்டான்னு சொன்னா 3வது முடிச்சும் அவிழ்ந்து முடிஞ்சிச்சு. ஷைத்தான் வந்து நம்மளை அமல் செய்ய விடாமல் தடுக்கிறான் பாருங்க. இதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. அப்ப இந்த மாதிரியான எண்ணங்களை ஏகத்துவவாதிகளுக்கு அதிகமாக ஏற்படுத்துவோம். எத்தனையோ தௌஹீத்வாதிகளை பார்க்கிறோம். சொல்லுவார், தர்காவுக்கு போக மாட்டேன், தாயத்தை கட்ட மாட்டேன். நாங்க எப்படி எத்தனை வருஷம் தௌஹீத்வாதி தெரியுமா, நாங்க எத்தனை வருஷமா அந்த கொள்கையில இருக்கிறோம் தெரியுமா? சரிப்பா, அத்தனை வருஷமா இருக்கிறீங்க, ஆனா பள்ளி தொடர்பு இல்லையே, பள்ளியின் பக்கம் ஆளே பார்க்க முடியலையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்த வேலை, அவ்வளவு வேலை, இவ்வளவு பிஸி. எவ்வளவு பிஸியாகவே இருக்கட்டுமே, உண்மையில் வெளியில வேணுமான காரணத்தை சொல்லிவிடலாம். அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தை பிஸின்னு சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அந்த 24 மணி நேரத்துல அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 50 நிமிஷம், அவ்வளவுதான். இதுக்கு அதுவும் வந்து 50 நிமிஷம் முழுமையான நேரமா?
ஒரு 10க்கு 10 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கு ஒதுக்கவே நேரம் இல்லை. ஆனா வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு மணிக்கணக்கில் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது, நாட்டு நடப்புகளை பற்றி பேசிக் கொள்வதற்கெல்லாம் மணிக்கணக்கில் நேரம் இருக்கிறது. இறைவனுக்காக 10 நிமிடம் ஒதுக்கி அந்த தொழுகையில ஈடுபடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே உள்ள மக்கள் நம்பிவிடலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் பல நபர்கள் இது போன்ற அமல்களை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் தெரியாத விஷயமா? தொழுகையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியும், அது எவ்வளவு பெரிய கட்டளை இறைவன் கடமையாக்கியிருக்கான்னு நமக்கு தெரியும். தொழுகை மட்டுமல்ல, இன்னும் பிற திக்ருகள் இருக்கிறது. சின்ன சின்ன திக்ருலாம் இருக்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹிங்கிற ஒரு வார்த்தை ஒருவர் 100 தடவை சொன்னார்னா கடல் நுரையளவுக்கு உள்ள பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இன்னைக்கு தான் நம்ம கேள்விப்படுறோமா? எத்தனையோ உரைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேரை நம்ம தினசரி செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி கஷ்டமான வார்த்தையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாவிற்கு 2 வார்த்தை எளிதானது, அல்லாஹ்வுடைய தராசில அது கனமிக்குதுன்னா. அல்லாஹ்வுடைய தராசுல நன்மையை அளக்கக்கூடிய தராசுல அது கனமான வார்த்தையா அந்த 2 வார்த்தை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தையை வந்து நாவிற்கு எளிதான, ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த தட்டுல அது நன்மையினுடைய எடை எடுத்துக்கொண்டால் கனமிக்கதாக ஆக்கி விடுகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ம டெய்லி சொல்லியிருக்கிறோம்? இது தெரியாத விஷயம். அது இன்னைக்கு தான் புதுசாக கேள்விப்படுறோம் அந்த ஹதீஸ். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறோம்ல. ஆனா ஏன் செய்வதில்லை? இதை செய்வதை விட்டு செய்தான் நம்முடைய சிந்தனைகளை மறக்கடிக்கிறான். நம்முடைய சிந்தனைகளை இதன் பக்கம் செல்ல விடாமல் நம்மளை என்ன செய்யறான்? ஷைத்தான் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்கு நாம் என்ன செஞ்சோம்? அடிபடுத்தி. அப்ப இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து நாம் ஈமானில் உறுதியாக இருப்பதோடு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இறுதி மூச்சு வரையிலும், நாம் உலகத்தில் உயிர் வாழக்கூடிய வரையிலும் அமல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான இறைவனுடைய கட்டளை. சரி, ஒருவர் ஈமான்லையும் கரெக்டா இருக்கிறார், அமல்களையும் கரெக்டா இருக்கிறார், அதுக்கடுத்து அல்லாஹ் அவருக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? நீங்கள் சரியான இஸ்லாத்துல கொள்கையில உறுதியா இருக்கிறீங்கல்ல. எதுக்காக உறுதியா இருக்கிறோம்? நரகத்துக்கு போயிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வந்துடக்கூடாது, நாம் மறுமையில வெற்றி பெறணும், சுவனத்தை அடைய வேண்டும். இதற்குத்தானே நம்ம வந்து இந்த கொள்கையில இருக்கிறோம், இதற்குத்தானே தொழுகிறோம், இதுக்குத்தானே அமல் செய்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படி சுவனத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அமல் செய்கிறோமோ, பல்வேறு நற்காரியங்கள் ஈடுபடுகிறோமோ, அதே போன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் சுவனத்தை அடைய வேண்டும், மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் நாம் என்னதான் நான் நல்லா இருந்தா போதும், நான் மறுமையில வெற்றி பெற்றால் போதும் என்று ஒருவர் இருந்தார் சொன்னால் அவர் மறுமையில வெற்றி பெற முடியுமான்னு கேட்ட முடியாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் தொழுதுட்டேன்லவா, முடிஞ்சு போச்சு, என் வேலை நான் என் வேலை உண்டு, நான் உண்டு, யார் எக்கடை விட்டு போனா எனக்கு என்னப்பா அப்படி நம்ம இருந்தோம்னா அவரும் சரியாக இறைவனுடைய கட்டளையை பின்பற்றவில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நஸீஹா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம்ங்கிற அந்த ஹதீஸ் நமக்கு எப்போ நினைவு வரும்? எப்பயாவது ஒரு பேரிடர் ஏற்படும் போது மக்களுக்கு உதவி செய்வோம்ல, ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சிரமத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யறது, உணவளிக்கிறது, இதுக்குத்தான் இந்த ஹதீஸை நினைச்சு பார்ப்போம். ஆனா இதுக்கும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், உபதேசம் தான். அதே நேரத்துல இதை விட ஒரு முக்கியமான துன்பம் எது? இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய சிரமம் நரக வேதனை என்பது. மறுமையிலே உள்ள அந்த நரக வேதனை எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கிறானே, அதற்குரிய காரியத்தை ஒருவர் செய்தால் அவருக்கு இறைவன் வைக்கக்கூடிய துன்பம் இருக்குதே, இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் நீங்கள் ஒப்பிட்டாலும் மறுமையில இறைவன் வைத்திருக்கிற துன்பத்துக்கு அது ஈடே ஆகும். இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒருத்தர் நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு வச்சுங்க உடல்ல, நம்ம என்ன செய்வோம்? எப்படியாவது அவரை காப்பாற்றணும், தண்ணியை ஊற்றி காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்போம், அல்லது ஏதாவது துணியை போட்டு சாக்கை போட்டு எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு நினைப்போம். அப்படிதான் செய்ய வேண்டும். ஒருத்தர் வந்து நெருப்பு பிடிச்சி எரிகிறார்னா அவர் வேதனையில துடிப்பார். அந்த வேதனையிலிருந்து அவர் எப்படா மீட்பது என்பதை ஒரு மூமின் என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்காமல் ஓடி போய் உதவி செய்ய வேண்டும். மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் அப்படி செய்வாங்க. அதே நேரத்துல இதை விட கடுமையான வேதனை தான் நரக வேதனை. இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு இருக்குதே, இந்த நெருப்பு குறிப்பிட்ட வினாடி நம்முடைய உடலிலே படும்பொழுது நம்ம துடிதுடித்து விடுகிறோம். ஒரு 5 செகண்ட் நம்ம மேனியில நம்ம என்ன செய்யணும்? அனுமதிக்க மாட்டோம். அது வேதனை தாங்க முடியல. இதை விட 69 மடங்கு வெப்பமுடையதுதான் நரகம் என்பது. யோசிப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், 70ல் ஒரு பகுதி தான் நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய நெருப்பு. நரகத்தினுடைய நெருப்புல 70ல் ஒரு பகுதி
பகுதி தான். இதை விட 69 மடங்கு வெப்பமுடையது நரக நெருப்பு என்றால் அதிலே ஒரு மனிதனுடைய உடலை தூக்கி அல்லாஹ் போட்டா என்ன நினைச்சு பார்க்க முடியுதா? கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு வேதனையை நோக்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்கள் நரகத்துக்குரிய காரியத்தை செய்கிறார்கள் என்றால் யார் எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன, அவன் செஞ்சு அவனுக்கு வேதனை வரப்போகுது. நான் செய்யல, நான் கரெக்டா இருக்கிறேன்ல, நான் இவ்வளவு தொழுகிறேன்ல, நான் நோன்பு வச்சுக்கிறேன்ல, நான் திக்ர் செய்யறேன்ல, நான் இணை வைக்காம இருக்கிறேன்ல, அது போதும் என்று நம்ம இருந்தோம்னா நாம் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றவில்லை, இறைவனுடைய கட்டளையை நாம் சரியாக பின்பற்றவில்லை. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏகத்துவம் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும், அவர்களை இணை வைப்பிலிருந்து மீட்க வேண்டும், பல நற்காரியங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பிறர் நலம் உண்மையிலே நாடி இருக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். முதல் 2 கட்டளை என்ன? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிந்து என்று சொல்லிட்டு மூன்றாவதாக இறைவன் கட்டளை புரிகிறான், வதவாஸவ் பில் ஹக். சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, உண்மையை போதிப்பது. உண்மையை போதிப்பதும் இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப இந்த உண்மையை, சத்தியத்தை, இறைவனுடைய மார்க்கத்தை எத்தனை பேருக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம்? இன்னைக்கு பலர் எப்படி இருக்கிறாங்க தம்மா? ஏகத்துவாதிகளே பலர். நான் தர்காவுக்கு போக மாட்டேன், தாயத்து கட்ட மாட்டேன், ஷிர்க் செய்ய மாட்டேன், சரிப்பா. அதே மாதிரி நான் இவ்வளவு தொழுவேன், எல்லா விதமான அமல்களையும் ஈடுபடுவாங்க. தாவா படிப்பு வாங்கலேன், போய் ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், போய் ஒரு புக்ஸ் கொடுப்போம், இலவச புக்ஸ் கொடுப்போம், அல்லது ஒரு பயானுக்கு அழைப்பு கொடுப்போம். சும்மா போய் ஒரு 4 பேர் போவோம். சில சகோதரர்களை எத்தனை பேர் நம்ம சந்திக்கும் போது அவங்களுக்கு இந்த பயான், இந்த வாரத்தில் ஒரு பயான் வச்சுருக்கிறோம், ஆண்டு பயான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை, அது மக்ரிபுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வாங்க, பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும், மார்க்க செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறோம். இதுக்கு பெரிய எதிர்ப்பு வரப்போகுதா? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏற்படுத்த எதிர்ப்பு, சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட போதா? இல்லை. அன்னைக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் இப்போ இல்லை. இந்த மாதிரி சின்ன அழைப்பு, ஒரு இதுக்கு எவ்வளோ நேரம் செலவாக போகுது? ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரமாவது செலவழிக்கக்கூடியவர்கள் இத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. பலர் எப்படி இருக்கிறோம்னா ஒயிட் காலர்ஸ் தௌஹீதுகளாக பல பேர் இருக்காங்க. ஒயிட் காலர்ஸ் தௌஹீதுவாதி அப்படின்னா என்ன? காலர்கள் அழுக்கப்படாம நான் தௌஹீதுல இருக்கிறேன். காலர்கள் அழுக்கப்படாமன்னா அது வேற. இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், தௌஹீதுல இருக்கணும், இறைவனுக்காக, இறைவனுடைய மார்க்கத்துக்காக சின்ன வேர்வை கூட சிந்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய, அப்படி இருக்கக்கூடியவர்கள் சொல்லாவிட்டாலும் அந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. எப்படி? நான் ஏன் போய் மார்க்கத்தை போய் சொல்லணும்? அவன் வழிகட்டில் போறான்னா அவன் போயிட்டு போறான், நம்ம தொழுதமா, எனக்கு 1008 வேலை இருக்குது, இதுக்கு போய் உங்க பின்னாடி நோட்டீஸ் சுத்திக்கிட்டு வரணுமா? இது ஒரு சாதாரண காரியமாக நினச்சிக்கிறது. இன்னும் வேலை வெட்டி இல்லாதவர்கள் இதை இழிச்ச வாங்கி பார்க்குற வேலை இதெல்லாம். நமக்கு எவ்வளோ பிஸிமே, நான் எவ்வளோ, எனக்கு தலைக்கு மேலே எவ்வளோ, எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி நான் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு தர்காவுக்கு போகாத, தாயத்து கட்டாத, தொழுகைக்கு வா, நோம்பு வை, திக்ரு செய்யுது, நீங்கள் இது மாதிரி பயானுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னப்பா வேலை இது? இது வேலை கிடையாது, உலகத்துக்கான வேலை அல்ல. இந்த உலகத்தை விட்டு நம்முடைய கடைசி மூச்சு பறிக்கப்பட்டு விட்டால் நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இந்த பணிதான். அதற்கான வேலை இது, இறைவனுக்காக செய்யக்கூடிய வேலை. ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 168 மணி நேரம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம். நீங்க தினசரி அதுக்காக நேரத்தை ஒதுக்க முடியாவிட்டாலும் ஒரு வாரத்துல 168 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை இறைவனுக்காக கூட நம்ம ஒதுக்கவில்லை என்றால், மார்க்கத்தை சொல்வதற்கு, சத்தியத்தை சொல்வதற்கு 1 மணி நேரத்தை கூட நான் செலவழிக்க மாட்டேன் என்று நம்ம இருந்தோம் சொன்னா நம்மை விட நஷ்டவாளிகள் அல்லாஹ் கேட்க மாட்டானா? அப்போ உனக்கு இவ்வளவு நேரத்தை தந்தனே, ஒவ்வொரு நேரம் அறுக்குறையாச்சே, நம்ம நேரத்தை எவ்வாறு செலவழிக்கும் என்பதற்கும் அல்லாஹ்வுக்கு விசாரணை இருக்குது. அந்த நேரத்தில் எனக்கான எவ்வளவு நேரத்தை செலவழி பண்ணேன்? இந்த மார்க்கத்தை, சத்தியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஏகத்துவம் தந்திருக்கிறான். ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியாத பல மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத பல மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம்னா என்னென்னு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களே பலர் ஷிர்க்னா என்னன்னு தெரியல, பித்அத்னா என்னன்னு தெரியல, பல்வேறு மூட பழக்கங்கள்ல இஸ்லாத்துல இருந்து கொண்டே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அழைப்பு பணி செய்து வாங்க, பயானுக்கு வாங்க, வந்து கேளுங்க, தொழுகைக்கு வாங்க, பள்ளிக்கு வர வைத்த பிறகு அவங்களுக்கு மார்க்கம் தெரிய ஆரம்பிச்சு அந்த பயான்களை ஜும்மாக்கு ஒரு வாரம், ஜும்மாவுக்கு இங்கே வாங்க, இங்கே வந்து பயானுக்கு வந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு 50 பேருக்கு கலைக்கு கொடுக்குறீங்க, 50 பேரும் வர மாட்டாங்க. ஒரு 10 பேர் வரலாம்னு வச்சுக்கோங்க, 40 பேர் உங்க சொல்ல புறக்கணிச்சிட்டாங்க. 10 பேர் உங்களுடைய சொல்லை கேட்டு வந்து விட்டால்
அந்த 10 பேரிலே ஒரு 2 பேர் இங்க கேட்கக்கூடிய அந்த சொற்பொழிவை கேட்டு திருந்தி அவர் அதன்படி அமல் செய்ய ஆரம்பிச்சாருன்னு இதனுடைய நன்மைகள்லாம் யாருக்கு வரும்? யார் இதற்காக முயற்சி எடுத்து அவர்களை அழைப்பு செய்தார்களோ அவர்களுக்கும் இதனுடைய நன்மைகளை அல்லாஹ் கொண்டு சேரும். அவங்க என்ன சொன்ன சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு சொன்னேன். இதை கேட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு? அமல் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹின்னு அமல் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ வந்தவர்கள்ல இப்போ இங்கே ஒரு 20 பேர் உட்கார்ந்துருக்கிறோம்னா ஒரே ஒருத்தர் தான் அதை அமல் செய்கிறாரு. ஆனால் அந்த ஒருத்தரை வர வைக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுத்துப்பார்ல, அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி எடுத்துப்பார்ல, அவருக்கு என்ன செய்யும் அல்லாஹ் அதோட நன்மைகள் ஒன்றை கொடுப்பான். அது சொன்னவர்களுக்கும் அல்லாஹ் கூலி கிடைக்கும். அதுக்காக முயற்சி எடுத்தார்களே, பங்களிப்பு செய்தார்கள், அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சாங்களே, அதுலேருந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒருவர் மூலமாக யார் மூலமாக ஒருவர் நேர்வழி பெறுகிறாரோ அவர் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய அதே நன்மையை அல்லாஹ் இந்த நபருக்கும் அவன் சொன்னவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதுல அவருக்கு எதுவும் குறைக்கப்படாது, இவருக்கு முழுமையாக கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பணி பாருங்க. இதை விட ஒரு சிறந்த பணி இருக்கிறதா? இப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏகத்துவம் என்ற இந்த நேர்வழியை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இறைவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய முக்கியமான கட்டளை. என்று அல்லாஹ் சொல்கிறான், உண்மையை போதிக்க வேண்டும் என்று சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். மார்க்கத்தை சொல்வதற்கு எல்லா வசனத்தையும் படிச்சு முடிச்சாதான் சொல்லணும், எல்லா ஹதீஸையும் தெரிந்துகிட்டு எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொண்டு மதரசாக்கள்ல 7 வருடங்கள் பல வருடங்கள் படித்து அனைத்து தஃசீர்களையும் புரட்டி படிச்ச பிறகுதான் அரபி இலக்கணத்தை எல்லாம் கரைச்சு குடிச்ச பிறகுதான் மார்க்கத்தை சொல்றதுக்கு தகுதி வரும்னு பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை சொல்வதற்கான தகுதி எப்போது வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. அது உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள், அடுத்தவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுங்க. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு என்ன செய்கிற சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 104வது வசனத்தில் சொல்லி தருகிறான், வல்தகு மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக அந்த கூட்டத்தார்கள் இருக்க வேண்டும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றோர். யாருக்கு வெற்றி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான்? யார் நல்லதை ஏவுகிறார்களோ, தீமைகளை தடுக்கின்றார்களோ, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறார்களோ, இவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டத்தில் நாமளும் ஒருத்தராக இருக்க வேண்டுமா இல்லையா? வெற்றி பெற்ற கூட்டத்திலே இருந்து நஷ்டவாதிகள் என்ற கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான பணி ஈமானில் உறுதியாக இருப்பதோடு, தொழுகை போன்ற இன்ன பிற அமல்களில் உறுதியாக இருப்பதோடு, இந்த மார்க்கத்தின் பக்கம் நல்வழியை நோக்கி நேரான சத்தியத்தை நோக்கி மக்களை அழைக்க வேண்டிய அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டார். எத்தனையோ வழிகேடான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, பல விதத்தான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அழைப்பு பணி செய்கிறார்கள். அந்த அளவுக்குள்ள முயற்சியாக நம்ம எடுக்கணுமா? ஒரு வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை கூட நம்ம ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய பலர் அதில் அசால்ட்டையாக அலட்சியமாக இருக்கிறத பார்க்கணும். எத்தனையோ சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வீதி வீதியாக செல்கிறார்கள், ஊர் ஊராக செல்கிறார்கள், தெரு தெருவாக செல்கிறார்கள். போய் என்ன செய்யறாங்க? நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க, பஸ்ல போகும்போது நோட்டீஸ் கொடுக்குறாங்க. பார்க்கிறோம், இவர்கள் சொல்வது அசத்தியம் தெரிகிறது, அசத்தியத்தை தான் பின்பற்றான்னு தெரிகிறது. ஆனா என்ன செய்யறாங்க? நம்பிக்கை. அந்த அசத்தியத்தை கூட அவங்க சத்தியமாக நினைத்து என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆனா உண்மையான சத்திய வேதத்தை கையில வைத்துக் கொண்டு, சத்திய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை கையில வைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தோம். நம்ம போய் மைக்கு பிடிச்சு பேசணும் அவசியம் இல்லை. பார்க்கிறவங்களை சந்திச்சு ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம்ல, நோட்டீஸ் பேசும். ஒரு 100 பேருக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்கன்னா அதுல 50 பேர் அதை கிழிச்சு போட்டா கூட அதுல மீதி 50 பேர் படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்க்கறதுல ஒரு 5 பேராவது அதன் பக்கம் ஒருத்தர் திருந்திட்டாருன்னு சொல்லுங்க, படிச்சு திருந்திட்டாருன்னா அதோட நன்மை நமக்கு வரதானே செய்யும். 100 பேருமே திருந்துவாங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 100 பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், சத்தியத்தை எடுத்து வச்சிருக்கோம். அப்போ நோட்டீஸ் கொடுக்கறத கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அது ஒரு கஷ்டம் கிடையாது. அப்போ
அப்போ நினைக்கிறாங்க பல பேர் தாவா பணி என்றால் ஏதோ மைக்கு பிடிச்சி பேசுறது தான் தாவான்னு இல்லை. அதுல ஒரு வகை இது, அவ்வளவுதான். இது அல்லாமல் நம்முடைய நண்பர்களை சந்தித்து பேசுவது ஒரு தாவா தான். ஒரு வியாபார கடையில இருக்கிறோம், கடையில இருந்து கொண்டு நம்ம எத்தனையோ கொள்கை சார்ந்தவர்கள் வருவார்கள். அந்த வியாபாரத்தில் பண்றதோடு சேர்த்து அவங்க எந்த கொள்கையில் இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துண்டு பிரசனத்தை எடுத்து கொடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. நீங்க ரொம்ப நேரமா அது செலவழிக்க தேவையில்லை. பொருளை கொடுக்கறதோட சேர்த்து ஒரு புக்ஸையும் தூக்கி போட்டு ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க, அது தாவா. எத்தனை பேர் செய்யணும் யோசிச்சு பாருங்க. ரோட்ல போய்கிட்டு ஒரு ஒரு நேரத்தை ஒரு அரை நேரத்தை ஒதுக்கி வாங்கப்பா சும்மா போய் தனிநபர் தாவா போவோம் அப்படின்னு போய் பார்க்குற ஒரு 10 பேரை சந்திச்சு ஒரு சின்ன ஒரு அழைப்பு, தொழுகைக்கு வாங்க அல்லது பயானுக்கு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தோம்னா எத்தனை பேர் அதுக்கான நேரத்தை ஒதுக்கிடுவோம். ஆனால் பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் தப்லீக் ஜமாத் என்று ஒரு ஜமாத் இருக்கிறது. அவர்களிடத்திலே பல்வேறு கொள்கை முரண்பாடு இருக்குது. அவங்களுடைய போதனைகளில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் படிக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே கிதாபுகளில் பல்வேறு விதத்தான மார்க்கத்தில் இல்லாத பல்வேறு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களிடத்திலே அழைப்புப்படி இருக்கு. அந்த அழைப்புப்படி ஒரு அசத்தியத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க யோசனை. பல பேர் நம்ம அவங்க கிண்டல் பண்ணுவோம். நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய பல பேர்களை என்ன செய்வாங்க, என்னப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவர்களை நம்ம கிண்டல் பண்ணவே கூடாது. அவர்களிடத்திலும் நமக்கு படிப்படி இருக்குது. ஒரு அசத்திய கொள்கையை வைத்துக் கொண்டு அதை உண்மை நினைச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்களே, அவங்க செய்வது என்ன? சில முரண்பாடு நம்மள்ட்ட இருக்குது. அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு நம்மள்ட்ட இருக்குது. எப்படியெல்லாம் கஸ்துன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்க, 3 மாசம் அந்த ஊருக்கு போய் இந்த நாள் தங்கணும் அப்படின்லாம் வந்து கூப்பிடுவாங்க. அது நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படி மார்க்க சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வாங்க, கடைகளை கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லவில்லை. குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள், நம்ம உலகத்துக்கு உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டே இறைவனை வணங்க வேண்டும். அந்த மாதிரி நேரத்திலையும் சிறிது நேரத்தை ஒதுக்கி என்ன செய்வாங்கன்னா, தொழுகையின் பக்கம் அழைக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி போவாங்க. வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ அல்லது சில 2 நாளுக்கு ஒருக்காவோ என்ன செய்வாங்க, போய் இளைஞர்களை சந்தித்து தொழுகைக்கு பக்கம் வாங்க. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நல்லதை தொழுகைக்கு பக்கம் அழைப்பாங்க. அந்த தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியில் ஒரு தகடு மாட்டப்பட்டிருக்கும். அது ஷிர்க்குன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுக்க மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் நமக்கு தெரிகிறது எது நன்மைன்னு தெரியுது, எது தீமைன்னு தெரியுது. சத்தியத்தை நம்ம கையில் வைத்திருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்கள், அதை விட பல மடங்கு நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அவங்க 10 பேரை போய் சந்திச்சாங்க, நம்ம 50 பேரை போய் சந்திக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் அதற்கான முயற்சி எடுத்தோம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி இறைவனுடைய கட்டளையை பின்பற்றுவது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருஷங்கள் மட்டுமே சில பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை ஒரு வருஷம் மட்டும் என்ன செய்வார், தாவா ஃபீல்டில் இருப்பார், இப்படி ஆர்வமாக இருப்பார். அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அவரை பார்த்தீங்கன்னா தாவாக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது, அவருடைய செயல்பாட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்காது. இப்படி இருக்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி இருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷமாக இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. சில பேரை பார்த்தீங்கன்னா ரமலான்ல மட்டும்தான் அவர் பக்தி பரவசமாக இருவார், ரமலான்ல மட்டும் அவர் இறையச்சவாதியாக மாறிடுவார். அதுக்கப்புறம் ரமலான் முடிந்து பெருநாள் வரும், பெருநாள் தொழுகை முடிஞ்சு அதுக்கு அந்த அடுத்து துகர் வருமே, துகர்ல அவருக்கு தொழுகைக்கு சம்மந்தம் இருக்காது. அசர்ல சொல்லவே தேவையில்லை, அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்போ இத்தனை நாட்கள் இருந்த இறையச்சிங்கப்பா பள்ளிவாசல் வந்து அப்படி தொழுதுகிட்டே இருந்தீங்களே, எங்க ஒரு மாதத்தில் மட்டும் இறையச்சவாதிகளாக பல பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவது என்பது அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்படி முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக, அதிலும் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அதிகமாக கேட்ட ஒரு துவா இந்த துவா. இந்த துவாவில் என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ்வே கேட்டிருக்கிறாங்க. என்ன துவா? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயா. நிலைத்திருக்க செய்வாயான என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும் இருக்கக்கூடாது. நான் மரணத்தை அடையக்கூடிய அந்த கடைசி தருவாயில் வரை, இறுதி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையிலேயே, இந்த ஈமானிலேயே, இந்த நல்லறங்களிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏதோ குறிப்பிட்ட வருஷம் மட்டும் தொழுகிறது, குறிப்பிட்ட நாள்ல மட்டும் தொழுகிறது, இல்லை குறிப்பிட்ட மாசத்துல மட்டும் தொழுகிறது, அந்த மாதிரி நீ ஆக்கிடாத. அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் மவுத்து வரை என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணியை என்னுடைய உயிர் இருக்கிற வரையிலும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன் என்கிற ஒரு உறுதி, ஒரு சபதம் எடுத்தவராக நம்முடைய வாழ்க்கையை நம் மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்படி நாம் அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற போது பல்வேறு இடையூறுகள் வரலாம், பல்வேறு விதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் வரலாம், பல்வேறு விதமான உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் பல இன்னல்கள் துன்பங்கள் வரலாம், அல்லது இறைவனிடத்திலிருந்து பல்வேறு விதமான சோதனைகள் உடல் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக வரலாம். எது வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு பொறுமையை கடைபிடித்து பிறருக்கும் பொறுமையை போதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒத்தவா சௌபி சபர் என்பதை அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். ஆக இந்த 4 விஷயங்களை யார் சரியாக பின்பற்றி நடக்கின்றார்களோ, ஈமான்ல உறுதியாக இருந்து கொண்டு, அமல்களிலும் பேணுதலாக இருந்து கொண்டு, அந்த சத்தியத்தின் பக்கம் மக்களை அழைத்து பொறுமையையும் தானும் கடைபிடித்து பிறருக்கும் போதிக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்களை தவிர்த்து மற்ற அனைவருமே நஷ்டவாளிதான். இவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள், சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இறைவனுடைய இந்த 4 கட்டளைகள் என்பது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈமானை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், அல்லாஹ் நம்ம ஈமானை தந்துட்டான். அடுத்து அமல்கள், அதுவும் கஷ்டமான அமல்கள் கிடையாது, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அடுத்து தாவா பணி. சில நேரங்களில் நம்ம தாவாக்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அதுக்காக என்ன செய்யணும், ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒதுக்கி அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் சகிப்புத்தன்மையை நாமும் கடைபிடிக்கணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கும் அந்த பொறுமையை சகிப்புத்தன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களை நாம் கடைபிடித்ததால இதுதான் இறைவனுடைய கட்டளை. இந்த கட்டளை எத்தனை நாளுக்கு இருக்கணும்? இறுதி மூச்சு வரையிலும் இருக்கணும். இப்போ இறுதி மூச்சு இருக்கும் வரை என்றால் இறைவனுடைய கட்டளையை பின்பற்றுவது, இஸ்லாத்தை நாம் சரியாக பின்பற்றுவது என்பது இறுதி மூச்சு இருக்கிற வரை என்றால், நம்முடைய அந்த கடைசி தருவாயில் அல்லாஹ் விடுங்கக்கூடிய அந்த மரண தருவாயில் இருக்குதே, அந்த விடக்கூடிய அந்த மூச்சு காற்றை இழுத்து விட்டு கடைசியிலே மூச்சு விட முடியாமல் திணறக்கூடிய ஒரு நிலை வருமே, கால்கள் பின்னக்கூடிய ஒரு நிலை வருமே, உயிர் தொண்டைக்குழி அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வருமே, அந்த நிலைமை வரும் வரை ஈமானில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். மரணம் என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கு வந்துவிடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் நாளை இதே நேரத்தில் இருப்போமா என்பதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாளை அல்ல, அடுத்த நிமிடம், அடுத்த மணி நேரம் நம்ம இருப்போம் சொல்ல முடியுமா? நல்ல ஒரு திராகத்திலும் தான் இருந்தார், எந்த நோயுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருந்தாரு, நேற்று வரை நான் பார்த்தேன், என்னாச்சு பா? இல்லை, நல்லா போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு கரணியில் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சா முடிஞ்சு ஸ்பாட் அவுட் செய்தி வரும். மவுத்து என்பது அடுத்த நிமிஷத்துல வருங்கிற, அடுத்த செகண்ட்ல வருது கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப அடுத்த வினாடி நமக்கு மவுத்து, கபருடைய வாழ்க்கை வந்து விடலாம். அப்ப அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதே, அந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார்படுத்தி வச்சிருக்கிறோம், எவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறோம் என்பதை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து இறைவனுக்காக நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பதோடு பிறருக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை அதிகமாக பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக, உயர்ந்த சொர்க்கச்சோலையாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.